வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. பண்ணிடலாமாங்கம்மா? ஐயா பண்ணிக்கிறேன் ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் காணக்கூடிய திருத்தலம் தொண்டை நாட்டிலே திருக்கச்சூர் என்ற திருத்தலம். இத்திருத்தலம் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து ஸ்ரீ பெரும்பூதூர் செல்லும் பேருந்து சாலையில் 1.5 கிலோமீட்டர் சென்று தியாகராஜபுரம் திருக்கச்சூர் என்ற பெயர் பலகை உள்ள இடத்தில் வலப்புறமாக பிரிந்து செல்லும் சாலையில் சென்று திருக்கச்சூரை அடையலாம். அங்கே ஆட்டோ வசதி, இன்றெல்லாம் ஆட்டோ வசதி எல்லாம் நிறைய இருக்கிறது. நாங்கள் சென்ற பொழுது நடந்துதான் சென்றோம். அதனால் கொஞ்சம் விளக்கம் நீளமாக அடையாளம் சொல்ல வேண்டியாகிவிட்டது. அங்கே நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்களா, அங்க தியாகராஜபுரம் அப்படின்னு ஒரு கைகாட்டி இருக்கும். அதுல தியாகராஜபுரம் திருக்கச்சூர்னு பேர் இருக்கும், 2 எழுதி இருக்கும். திருக்கச்சூர்ங்கிறது வலப்புறமாக, இடத்தில் திரும்பி வலப்புறமாக சாலை வந்து அந்த திருக்கச்சூர்னு கைகாட்டி போட்டிருக்கிற வழியில போனா கோயிலை அடையலாம். ஊருக்குள் சென்றதும் வலப்பால் திரும்பி சென்று கச்சூர் ஆலக்கோயிலை அடையலாம். அதற்கு இடதுபுறத்திலே சென்றால் மலையடி கோயிலான மருந்தீசர் கோயிலையும் அடையலாம். சுந்தரர் திருக்கழுக்குன்றம் வழிபட்டு திருக்கச்சூரை அடைந்து பெருமானை ஆலக்கோயில் அமுதனை தொழுது மதிர்புறத்தே பசியுடன் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது இறைவன் அந்தனர் வடிவில் வந்து சுந்தரரை அங்கே இருக்கச் செய்து இவ்வூரில் உள்ள அடியாருடைய வீடுதோறும் சென்று உணவு பெற்று வந்து அந்த உணவை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுத்து பசியை ஆற்றினார். இறைவன் அடியாருக்காக பிச்சை ஏற்ற பதி திருக்கோயில். ஒரே மாதிரி இங்கே பசி நீங்க பெற்ற சுந்தரர் இறைவனே இவ்வாறு செய்தார் என்பதை வியந்து முதுவாயோரி என்னும் பதிகம் பாடி போற்றுகின்றார். முதலிலே ஆலக்கோயிலையும் பின்பு மருந்தீஸ்வரர் கோயிலையும் தரிசிக்க வேண்டும். அங்க ஒரே இடத்தில் 2 கோயில் இருக்கு. அதிலே ஆலக்கோயிலை தரிசித்து பிறகு மருந்தீசர் கோயிலை தரிசிக்க வேண்டும். தொண்டை நாட்டில் உள்ள தியாகராஜர் சன்னதிகளில் இத்தலமும் ஒன்று. இங்குள்ள தியாகேசர் அமுத தியாகர் என்ற பெயருடையவர். அமுதம் திரண்டு வருவதற்காக திருமால் கச்சப வடிவில், அதாவது ஆமை வடிவில் இருந்து இறைவனை இத்தலத்தில் வழிபட்டதாக வரலாறு. திருமால் ஆமை வடிவம் ஏற்ற பொழுது, அந்த அழகால விஷம் கடையும் பொழுது ஆமை வடிவிலிருந்து இறைவனை வழிபட்ட திருத்தலம் இக்கோயில். ஆகவே இங்க கச்சபூர், அது ஆமையூர் என்ற பெயர். கச்சம் என்றால் ஆமை. ஆக இந்த ஊருக்கு வந்து கச்சபூர் என்னும் பெயர் இருந்தது. நாளடைவில் மாதிரி கச்சூர் ஆகிவிட்டது. சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம் கச்சூர் ஆலக்கோயில். இந்த கோயிலுக்கு 2 பெயர். ஒன்று கச்சூர் கோயில், ஆலக்கோயில். இறைவன் விருந்திட்ட ஈஸ்வரர், விருந்திட்ட வரதர், கச்சபேஸ்வரர் என்று 3 திருநாமங்கள். அம்பிகைக்கு அஞ்சனாட்சி என்று பெயர். கருமையான கண்களை உடையவள், அப்படி என்ற பெயரிலே கண், அதாவது மைதீட்டிய கண்ணை உடையவள் என்று பொருள். அஞ்சனாட்சி அம்மை. இங்குள்ள திருத்தலம் ஆலமரம். இங்குள்ள தீர்த்தம் கூர்ம தீர்த்தம், ஆமை தீர்த்தம். 2வது மலையடிவாரத்தில் இருக்கிற கோயில் மருந்தீசர் திருக்கோயில். இறைவன் மருந்தீசர், இரவி அந்தக நிவாரணி அம்பாள், இருள் நீக்கி தாயார் என்ற பெயர் உண்டு. இந்த அம்பிகை பலருடைய கண் பார்வை குறைபாடுகளை குருட்டை நீக்கியதால்
இந்த அம்பிகை அந்தக நிவாரணி, குருட்டை நீக்குபவள், இருள் நீக்குபவள் என்று ஒரு சாரார் சொன்னாலும் கூட நம்மை பிடித்தே அறியாமையாகிய இருளை நீக்குகின்ற அன்னை என்று பொருள்படும். நம் பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்விலே உயர்ந்த நிலை அடைய இந்த நம்முடைய அறியாமையாக இருள் நீக்கக்கூடிய தாயாரை சென்று திருக்கச்சூரிலே வேண்டிக் கொண்டால் நல்ல பயன் நிகழ்கிறது. விநாயகர் தாளமூல விநாயகர் என்று அவருக்கு பெயர், வித்தியாசமான பெயர், தாளமூல விநாயகர். அது இல்லாத இந்த கருக்கடி விநாயகர் அப்படின்னு ஒரு பேர். இந்த கச்சூர் ஆல கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. எதிரில் கச்சூர் ஏரி இருக்கின்றது. ராஜகோபுரம் நாங்கள் சென்ற பொழுது இல்லை. முகப்பில் அந்த முகப்பு வாயில் மட்டும் இருந்தது. கோயிலுக்கு எதிரிலே 16 கால் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தூணில் அனுமந்த சேவை, கூர்மாவதாரம், காளிங்க நர்த்தனம், கல்கி அவதாரம், துர்கை, ஆதிசேஷன், ஊர்த்துவ தாண்டவம், காளி முதலிய பல சிற்பங்கள் மிக அழகாக இருக்கின்றன. சென்றால் சாமியை மட்டும் பார்த்து வரக்கூடாது. அந்த தூண்களில் இருக்கிற சிற்பங்களின் அழகையும் நாம் ரசித்து அனுபவித்து உணர வேண்டும். வாயிலில் நுழைந்தவுடனே கொடிமரம், பலிபீடங்கள் இருக்கின்றன. சாமி சன்னதிக்கு நேரே சாளரம் அமைத்து அதற்கு எதிரில் இவை வெளியில் உள்ளன. அந்த 9 துவாரங்கள் வழியாக சாமி தரிசிக்கும்படி இருக்கிறது. நேரடியாக வாயில் கிடையாது. தெற்கு திசையிலே வாயில் இருக்கிறது. அப்படியே பக்க வாயில், தெற்கு வாயில் முன்னால் மண்டபம் இருக்கிறது. இம்மண்டபத்தூண் ஒன்றில் திருமால் ஆமை வடிவில் இறைவனை வழிபடக்கூடிய சிற்பம் உள்ளது. இம்மண்டபத்தில் அமுத தியாகேசர் இருக்கிறார். அதனால் இந்த மண்டபத்திற்கு அமுத தியாகேசர் சபை என்று பெயர். சென்று தியாகேசரை, அமுத தியாகேசரை வணங்கி வாயிலுட் சென்றால் முன் மண்டபம், நேரே அம்பிகை தரிசனம் தருகிறாள். நின்ற திருக்கோலம், 4 திருக்கரங்கள், எதிரிலே நந்திக்கு பதிலாக சிம்ஹ வாகனம் இருக்கு. சிம்ஹவாகினி என்பது அம்பிகையுடைய பெயர், சிம்மவாகினி. ஆகவே இங்கு அம்பிகைக்கு எதிரிலே சிம்மம் இருக்கிறது. அம்பாள் கோயில் தனி கோயில், தனியாக வலம் வர முடியும், சன்னிதானத்தோடு இணைந்தபடி இல்லை. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இடப்பால் சாமி சந்நிதிக்கு செல்லும் வழி உள்ளது. நுழைவாயிலை கடந்து பிரகாரத்தை வலம் வரும் பொழுது சூரியன், விநாயகர், பல சிவலிங்க திருமேனிகள், நாகலிங்கங்கள், வள்ளி, தேவியானை, சுப்பிரமணியர், நடராஜர், நால்வர் ஆகிய சன்னதிகள் சிறப்பாக இருக்கின்றன. வணங்கியவாறே பக்கவாட்டில் உள் சென்றால் மூலவர் காட்சி அளிக்கிறார். எதிரிலே சாளரம் உள்ளது. அந்த 9 துவாரம் உள்ள அந்த சாளரம். மூலமூர்த்தி சிவலிங்க திருமேனி சுயம்பு, சிறிய பானம், ஒலிக்குச்சாற்றப்பார். சாமியுடைய கருவறை அகழி அமைப்புடையது. சுத்தியும் தண்ணீர் தேங்கும் வண்ணம் இருக்கிறது. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. இக்கோயிலிலே சித்திரையில் நடைபெறும் பெருவிழா அனைத்தும் தியாகராஜாவுக்கு மட்டும் நடைபெறுகிறது. சித்திரை மாதத்திலே இத்திருவிழாவிலே 9ஆம் நாள் அன்று இறைவன் சனகாதி முனிவர்களுக்கு அருளிய சின்முத்திரை உபதேச சடங்கு ஐதீகமாக நடைபெறுகிறது. முதுவாயோரி தலப்பதிகம் இங்கே சுந்தரர் பாடியது அங்கே கல்வெட்டிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். இக்கோயிலுக்கு எதிரிலே ஆறுமுக செட்டியார் சத்திரம் என்று ஒன்று உள்ளது. அங்கு நாம் சென்றால் நாங்கள் சென்ற பொழுது அந்த சத்திரத்திலே தங்கி உணவருந்தி இளைப்பாற உதவினார்கள். அடுத்ததாக மலையடிவாரத்தில் நேராதுக்கு எதுக்கு இருக்கிற மருந்தீசர் திருக்கோயில். ராஜகோபுரம் இல்லை நாங்கள் சென்ற பொழுது. தெற்கு நோக்கிய வாயில் உட்சென்றதும் சிறிய மண்டபம் உள்ளது. இம்மண்டபத் தூண்களிலே
துவாரபாலகர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை தவிர லிங்கோத்பவர், மாவடி சேவை, பட்டினத்தார், வள்ளலார், விநாயகர், தண்டபாணி, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் முதலிய சிற்பங்கள் உள்ளன. இவற்றுள் சுந்தரரை நோக்கியவாறு கையில் அமுதத்துடன் உணவுடன் காட்சி தரும் இறைவனுடைய சிற்பம் உள்ளது. அது அவ்வளோ ஒரு கருணையோடு சாமி சுந்தரருக்கு எப்படி நாம் ஒருவருக்கு எப்படி உணவு கொடுக்கணும் சாப்பிட அப்படின்னா அந்த இடத்துல சுந்தரரை நோக்கியவாறு இறைவனுடைய முகத்துல ஒரு பொழிவு இருக்கும். அந்த மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். அது அங்க போய் பார்த்தாதான் அது எப்படின்னு தெரியும். முயற்சி செய்து பாருங்கள். என்ன சுற்றுமதில் உள்ள சிறிய கோயில், சுற்றிலும் இயற்கை அமைதியான இடம். உள்ளே பிரகாரத்தில் விநாயகர் இருக்கிறார். சாமி சன்னதி மேற்கு நோக்கியது. இங்கும் நேராக வாயில் கிடையாது, சாளரம் உள்ளது. சாளரத்தின் வழியே இறைவனை வழிபட்டு அப்படியே வெளியே கொடிமரம், நந்தி, பலிபீடங்களை தரிசித்து படிகள் இறங்கி நீர் அருந்தும் அமைப்புடைய நடைபாதை கிணறு அங்கே இருக்கிறது. பக்கத்திலே நவகிரக சன்னதி, அம்பாள் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கிறது. நின்ற திருக்கோலம், 4 கரங்களுடன் அம்பிகை அழகாக காட்சி தருகிறார். எதிரே நாகலிங்க மரம், மிக அற்புதமான மலர்களை நாங்கள் சென்ற பொழுது பூத்து குலுங்கியது. அப்படியே வலம் வந்தால் துவார கணபதி, சுப்பிரமணியரை வழிபட்டு அப்படியே உள்ளே சென்றால் மூலவர், உயர்ந்த திருமேனி, கோமுகம் வழக்கமாக வடக்கு நோக்கி இருக்கிறார், தெற்கு நோக்கி இருக்கிறது. இங்கே கோஷ்டமூர்த்தங்களாக பிரம்மா, மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, விநாயகர் உள்ளனர். கோஷ்ட பிரம்மாவுக்கு எதிரே சண்டீஸ்வரர் 4 முகங்களுடன் சதுர்முக சண்டீஸ்வரராக காட்சி தருகிறது. வேறு எங்குமே இந்த அமைப்பிலே 4 முகங்களோடு நீங்கள் சண்டீஸ்வரை தரிசிக்க முடியாது. அங்கு மட்டும் தரிசிக்க முடியும். தரிசித்து அப்படியே பார்த்தால் அருகிலே பைரவர் சன்னதி. மாசி மாதத்திலே கோயிலிலே திருவிழா நடைபெறுகிறது. இத்திருவிழாவில் 9ஆம் நாளில் இறைவன் பிச்சை எடுத்து இறைவனுக்கு உணவு கொடுத்த ஐதீகம் நடைபெறுகிறது. இறந்திட்ட ஈஸ்வரர் என்று சாமிக்கு பெயரே. இறந்து அதாவது பிச்சை எடுத்து கொடுத்த ஈஸ்வரர். அவர் வீற்றிருக்கும் சிறிய கோயில் மேற்கில் உள்ளது. ஆக சைவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த காலத்திலும் இந்த சைவர்களை எந்த ஒரு சைவனும் மெய்யடியார்களுக்கும் உணவளிக்க மாட்டார் போலும். இறைவன் மட்டும்தான் வந்து தந்திருக்கிறார். என்ன டாம்டும்னு டம் அடிச்சு ஆரவாரமா போய் உழவார பணி செய்தாலோ, கோயிலுக்கு வந்து வாழும் திருநாவுக்கரசர் வாழும் அப்பெல்லாம் டைட்டில் போட்டு பந்தாவா போன வேணா புளியப்பக்காரர்களுக்கு சோறு போடுறாங்களே தவிர மெய்த்தொண்டர்களுக்கு உணவு கொடுக்க சுந்தர காலத்திலேயே ஆள் இல்லை போடும். இறைவன் போய் பிச்சை எடுத்து சோறு போட்டுட்டாரு. விதியை பாருங்க. ஆக அங்கே சுந்தரர் வந்து அருமையா பாடுவார். மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் முன் காலை எழுந்து தொழுவாத்தம் கவலை களைவாய் கரைகண்டா, மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்களனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அமர்ந்தானே என்ற அந்த பதியத்திலே இறைவான் எப்படிப்பட்டவன், எல்லா விதிகளையும் மாற்றக்கூடியவர், காலை எழுந்து உன்னை தொழுபவருடைய கவலைகள் எல்லாம் நீக்கக்கூடியவர், இந்த மாலை நிலவு போன்ற குளிர்ச்சியுடையவர். ஆனால் அடியேன் பொருட்டு தாங்கள் இறந்துண்டு எனக்கு உணவளித்திறன். இந்த பதிகம் சிறப்பாக இருக்கும். அந்த நம்முடைய கச்சூர் ஆலயத்திலே இந்த பதிகம் இருக்கிறது. முதுவாயூரி என்றே தொடங்கும் பதிகம் இது. அந்த பதிகத்தின் வேறொரு இந்த மருந்தீசர் கோயில் இருந்த பாடல் இது மட்டும் அங்கே இருந்தது. அருட்பாவிலே பேசும்போது தூவி மயிலாடும் பொழிற் கச்சூர் ஆழக்கோயிருளன்பர் நீடும் கன தூய நேயமே. அங்கிருக்கும் அன்பர்கள்
தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாகவும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்பது அருட்பா அடிகளின் வாக்கு. ஆக இன்று நாம் தரிசித்த திருக்கோயில் திருக்கச்சூர். இங்கு 2 கோயில்கள் உள்ளன. கீழ்கோயில் மேல்கோயில் என்று 2 பெயர். கீழ்கோயில் மேற்கோயில். மேற்கு பார்த்த சன்னதி மேற்கோயில், கிழக்கு பார்த்த சன்னதி கீழ்கோயில். இங்கே கச்சூர் ஆலக்கோயிலிலே விருந்தீஸ்வரர், விருந்திட்டவரது கச்சாபேஸ்வரர் என்று சாமிக்கு பெயர். இறைவி அஞ்சனாட்சி, தலமரம் ஆள், தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். அதே போல அடிவாரத்தில் உள்ள மலைக்கோயில் மருந்தீசர் திருக்கோயில். சாமியுடைய திருநாமம் மருந்தீசர் அந்தக நிவாரணி அம்பாள், இருள் நீக்கி தாயார். இம்மலைக்கு மருந்து மலை, ஔஷதகிரி என்று பெயர். இதுவே இந்த தலத்தினுடைய சிறப்பு. இங்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு எனில் 4 முகங்களை உடைய சண்டிகேஸ்வரர் மலையடிவாரத்தில் இருக்க மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிறார். சென்று எல்லோரும் வழிபட்டு என்னுடைய திருவுருளை பெற்று மகிழ எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவுருளை சிந்தித்து இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயிலின் ஆலமரத்தை தலைமை விருட்சமாக இருந்தால் அந்த ஆலயத்திற்கு ஆலக்கோயில் என்று திரு ஆலங்குடி, அது திரு ஆலங்குடினா திரு ஆலக்கோயில் அப்படி. இங்கே அங்க திருக்குடி என்றால் கோயில், இங்க நேரடியா கச்சூர் ஆலக்கோயில் என்று சொல்கிறார். ஒரு நல்ல தரிசனம். எல்லோரும் முடிந்தால் இறைவனை பார்க்கலாம். கதையெல்லாம் அந்த சைவத்துல எடுபடாது. இறங்கினமா, புறப்பட்டமா, போனமா, கைலாஸ் கிளம்பினாரு, போனாரு, தேர் பார்த்துட்டாரு. என்ன அப்படி எடுத்தான லீவ் கிடைச்சதா, சனிக்கிழமை பஸ் ஏறணுமா, நேரா போனோமா, விடிய காலம் அங்க போனோமா, ஏதோ ஒரு வண்டி பிடிச்சுமா. அதாவது அன்பர்கள், இப்பெல்லாம் நிறைய அன்பர்கள் இருக்காங்க நமக்கு வண்டி வாகனம் எல்லாம் கொண்டு அழைத்து சென்று காட்ட நம் உலக சிந்தாத்திரு கூட்டத்தை சார்ந்த நிறைய அன்பர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறை நாளாக இருந்தால் நமக்கு மிகவும் உதவிகரமாக செய்கிறார்கள். என்றால் சென்று தரிசித்து எல்லாம் உள்ள நம்பெருமானின் பேரோர்களை பெற்று வளமடையுங்கள். எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. சிவாயிரம். எல்லா உயிரினும் இன்புற்றுவார். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா கோயில் பேர் மட்டும் மறுபடியும் என்ன கண்ணே? கோயில் பேர் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கய்யா. கச்சூர் ஆலக்கோயில், திருக்கச்சூர் ஆலக்கோயில். அங்க 2 கோயில் இருக்கு, கச்சூர் ஆலக்கோயில், மருந்தீஸ்வர். ஊர் பேர் என்னங்கய்யா? கச்சூர் இல்லையாங்கய்யா? கச்சூர், அவ்வளவுதான். கச்சூர். சரிங்கய்யா, சரிங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய திருத்தலங்கள். சரிங்க. ஏதோ நல்ல ஒரு காலம் இருந்தது, போய் பார்த்துட்டு வந்தோம். இனிமே சாத்தியமான்னு தெரியல. ஐயா தேருக்கு வாங்கய்யா. தேர் இன்னும் நிலைநிறுத்தம் போகல. ஆமா ஆமா, முயற்சி பண்றேன். பார்வதி மண்டபத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. அதனால அவசியம் வாங்கய்யா. நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு காலையில வருவேன்னு நினைக்கிறேன். வழக்கமா தேர் நிலை செய்யறப்போ நான் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா கும்பிடு. அது ரெகுலரா அது நடக்குது. ஏன்னா தேர் நிலை சேரனை கண்டிப்பா நான் கோயம்புத்தூர் அந்த பக்கம் இருப்பேன் இயற்கையாவே. அதனால நீங்க என்னைக்கு ஊருக்கு திரும்புறீங்க கைலாஸ்? ஐயா இப்ப ஊர்ல தாங்க இருக்கேன், திருப்பூர்ல தாங்க இருக்கேன். இல்ல என்னைக்கு பெங்களூர் போறீங்க? நாளைக்கு நைட்டுங்கய்யா. சரி கண்ணு, முடிஞ்சா நாளைக்கு வர முயற்சி பண்றேன். சரிங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நாளை சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க.
நமச்சிவாயம்.